தான் தெளிச்சாங்க. எனக்கு அண்ணன் மட்டும் தான் தெளிச்சாங்க. இப்போ அந்த சிசிடிவி அரேஞ்ச்மெண்ட்லாம் ஆல்ரெடி பண்ணியாச்சு. வாக்கு எண்ணிக்கை அலுவலர்கள் பணி. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் வருதுன்னா அதை என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் வைக்கப்பட்டுள்ள பெட்டியின் அட்ரஸ் டேக் மேலே வந்து அட்ரஸ் டேக் இருக்கும். வணக்கம். வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி மே 4 அன்று காலை 8 மணி தொடங்க இருக்கிறது. அந்த பணியிலே பங்கு பெற இருக்கிற கவுண்டிங் சூப்பர்வைசர், கவுண்டிங் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட அனைவருக்கும் பயிற்சி இங்கே சீரிய முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலிலும் நாம் பல்வேறு தேர்தலிலே பணியாற்றி இருந்தாலும் ஒவ்வொரு தேர்தலிலும் தேர்தல் ஆணையம் புது விஷயங்களை, புது வழிமுறைகளை, புது சட்ட விதிகளை கொண்டு வந்து நமக்கெல்லாம் புதிதாக சொல்லுகிறது. ஆதலால் இந்த பயிற்சியிலே வழங்கப்படுகிற வழிமுறைகளை தயவு செய்து நீங்கள் எல்லோரும் கவனமாக கேட்டு, இந்த பயிற்சியை சீரியஸா எடுத்து கவனமாக கேட்டுக்கொண்டு மே 4 அன்று நடைபெறுகிற நம்முடைய வாக்கு எண்ணும் பணி சீரிய முறையில் நடைபெறுவதற்கு நீங்கள் அனைவரும் உங்களுடைய ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று மாவட்ட தேர்தல் அலுவலர் என்ற முறையிலே உங்கள் அனைவரையும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பார்ட் 2 17C பார்ட் 2 இதெல்லாம் வந்து கவுண்டிங் சூப்பர்வைசர் வந்து நோட் பண்ணுவார். Serial number of candidates. Jalaluddin Akbar, Nampirajan Junior Assistant, Governor I. Vadivel. Here we go. மேலே கிளாஸ் வந்துட்டு 14 பேர் மைக்ரோ பேர், அது 3 பேர் கவுண்டிங் அசிஸ்டன்ட் 14 பேர், அது 3 பேர் சூப்பர்வைசர்ல 14 மைக்ரோ அப்சர்வர் சேர்த்தா ஒரே இதா இருக்கா? ஆமா. அப்படியே இப்ப இந்த ரேண்டமைசேஷன்ங்கிறது ஏசி வைஸ் அவங்கள பிரிக்கிறதுக்கா இல்ல இவங்க கவுண்டிங் சூப்பர்வைசர் சூப்பர்வைசர் அசிஸ்டன்ட்ன்ற சொல்லி கேட்டகரி பிரிக்கிறதுனா சம்பளத்தின் அடிப்படையில பண்ணிருப்போமே. அப்புறம் ஆல்ரெடி பண்ணிருப்போம்ல இல்லையா? இல்லைங்க, ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் இல்லப்பா, குரூப் பி குரூப் சிங்கறாங்கல்ல, அப்ப எப்படி எந்த அடிப்படையில கவுண்டிங் சூப்பர்வைசர் கவுண்டிங் அசிஸ்டன்ட்னு ஃபைனலைஸ் பண்றீங்க? அவங்க பி கிரேட் ஆபீசர்ஸ் இருக்காங்க மேடம், அவங்கலாம் வந்து சூப்பர்வைசர் வராங்க மேடம். இல்லப்பா, பி கிரேட் மட்டும் தானே சூப்பர்வைசரா வர முடியும். அப்புறம் எப்படி நீங்க இப்ப ரேண்டமைஸ் பண்றீங்கன்னு கேக்குறேன். நீங்க வந்து உங்களுக்கு 50 உட்காருங்க, உங்களுக்கு எடுக்க போறேன்னு எடுக்க போறீங்களா? அப்படியே அதாவது யார் மெஷின் ட்ரெயின்ட் இருக்குங்க, அந்த லிஸ்ட் வாங்கிட்டோம். வாங்கிட்டு நமக்கு வந்து குரூப் பி ஆஃபீஸர் யார் இருக்காங்களோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டாப் எடுத்துட்டு சூப்பர்வைசரா போட்டாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறவங்க வந்து மெஷின் ட்ரெயினிங். இல்ல சரி, நான் இப்படி கேக்குறேன். நமக்கு 85 கவுண்டிங் சூப்பர்வைசர் நீங்க எவ்வளவு பேர் வச்சிருக்கீங்க? 85. அப்புறம் எப்படி நீங்க கேட்டகரி வைஸ் பிரிக்கிறீங்கன்னு சொல்லலாம். அதுதான் மேடம், இப்போ நம்ம ஏற்கனவே வந்து ஜோனல் ஆஃபீஸர் மண்டல ஜோனல் ஆஃபீஸர் பார்த்தவங்க லிஸ்ட் கொடுத்தாங்க. அவங்கள வந்து மண்டல ஜோனல் ஆஃபீஸரே இருப்பாங்க. அவங்க சேலரி வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பிசி குரூப் பி வந்துருப்பாங்க அசிஸ்டண்டா இருந்தா கூட. சரி, ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மண்டல அலுவலராக வேலை செஞ்சவங்கள நம்ம சூப்பர்வைசராக போடுறோம் அந்த கேட்டகரி. இல்ல இப்போ ஏசி வைஸ் பிரிக்க போறீங்களா? கேட்டகரி வைஸ் பிரிக்கிறது மேடம். ஏசி வைஸ் வந்து 3rd மேடம், 3rd அன்னைக்கு ஏசி செகண்ட் ரேண்டமைசேஷன் தான் ஏசி வைஸ் பிரிக்கிறது. 3rd ரேண்டமைசேஷன் டேபிள் வைஸ் பிரிக்கிறது. இப்போ நீங்க கேட்டகரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் 35 பேர் இருக்காங்க. சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃப் 170 பேர் இருக்காங்க. கவுண்டிங் சூப்பர்வைசர் 85, கவுண்டிங் அசிஸ்டன்ட் ரைட். இதுல வந்து டோட்டலா வந்து 255 பேர் டேட்டாபேஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நமக்கு டேபிள் போக வேண்டியது 70 பேர் மேடம். ஆமா. இப்போ மைக்ரோ அப்படின்னா ரேண்டமைஸ் ஆயிடுச்சு. கவுண்டிங் சூப்பர்வைசர் அதே நினைச்சு, கவுண்டிங் அசிஸ்டன்ட் அதே நினைச்சு, ரேண்டமைசேஷன் கம்ப்ளீட் சக்சஸ்ஃபுல்.
டேட்டா ரிப்போர்ட் மூவ் ஆச்சு. இது ஆர்டர் இப்போ கவுண்டிங் அசிஸ்டன்ட் கவுண்டிங் ஆர்டர் கவுண்டிங் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் மைக்ரோ சர்வீஸ் ஆர்டர் அசிஸ்டன்ட் செகண்ட் ரேண்டமைசேஷன் இன்னைக்கு தேர்ட் 3ஆம் தேதி. ஆமாம். அசம்பிளி அது வந்து அசம்பிளி எந்த Assembly, இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டீமே ரெடி பண்ணிடுமா? அது வந்து இப்போ கவுண்டிங் சூப்பர்டென்ட் அப்புறமா அசிஸ்டன்ட் மைக்ரோ முடிஞ்சு ஒரு இந்த டீமா ஃபார்ம் பண்ணி கொடுத்துருமா? அது இப்போ அது செகண்ட்ல ஒரு விஷயம் மாதிரியே வருது. இப்போ யார் கவுண்டிங் சூப்பர்வைசர் யார் யார் assistant? அது வந்து ரேண்டம்னா மாறி வரும் மேடம் சொன்னது. அதிகம் Assistant பண்ணாங்க. பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரேண்டமைசேஷன் அதுவும் இருக்குல்ல. எஸ் மேம். இது 14+3 ரிசர்வா 14 டேபிள் மேடம் 3 ரிசர்வ். 3 ரிசர்வ். இது அதே கான்செப்ட் தான் மேடம். இப்போ Okay. 4 பேர் போட்டிருக்கோம் மேடம். 4:1 அதாவது 2:1 கான்செப்ட் மேடம். இந்த போஸ்டல் பேர் பொறுத்தவரைக்கும் ஓகே. அதாவது பண்ணா மைக்ரோ 4 பேர் மேடம், ஒரு ரிசர்வ் மேடம். கவுண்டிங் சூப்பர்வைசர் 4 பேர், ஒரு ரிசர்வ். ஓகே. கவுண்டிங் அசிஸ்டன்ட்ல 2 பேர் வருது மேடம். அதாவது இதுலயும் 4 இதுலயும் 4 மேடம். 4 ஆள் வந்து போட்டோம் மேடம். இது அணைக்கட்டு மட்டும் வந்து 6 ஆள் போட்டோம். டேபிள் டேபிள் 6 டேபிள் போட்டோம். செகண்ட் ரேண்டமைசேஷன் என்கரேஜ் பண்றோம். தேங்க்யூ. 3ஆம் தேதி அப்படின்னா 3ஆம் தேதி. தேர்ட் ரேண்டமைசேஷன் அன்னைக்கு காலையில என்கரேஜ் பண்றோம். லாக் போட்டு இதுல நம்ம டேபிள்ல அங்க பண்ணோம். டேபிள்லயே வந்து அப்சர்வ் மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ஓ டேபிள்ல குலுக்கி போட்டு எடுப்பீங்களா? குளிர் போட்டு எடுப்போம். இதுக்கு சாஃப்ட்வேர் கிடையாது. இருக்கு மேடம், சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சரி. பட் வந்து அந்த நேரத்தில் எல்லா அப்சர்வ் வந்து அசம்பிள் ஆயிட்டு ஒண்ணா அவங்க இது பண்ணுவாங்க. ஆ. அது